நச்சிகேதன் ஆத்ம ஞானத்தை மூன்றாவது வரமாக கேட்கும் பொழுது யமதர்மராஜா உடனடியாக வரத்தை கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஆத்ம ஞானத்திற்கு தகுதி இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்கின்றார். அதில் முதல் சோதனை முமுக்ஷுத்துவம் இருக்கின்றதா என்பது. உண்மையான ஆர்வத்தின் தூண்டுதலில் கேட்கின்றானா அல்லது ஒரு குதூகலமாக ஒரு விளையாட்டிற்காக அல்லது ஆர்வமில்லாமல் கேட்கின்றானா என்று சோதிக்கின்றார். அவர் எப்படி சோதித்தார் என்றால், இந்த ஞானம் மிக மிக கடினமானது, அவ்வளவு சுலபமாக இதை புரிந்து கொள்ள முடியாது, தேவர்களாலும் சந்தேகிக்கப்பட்ட ஞானம் இது, அப்படியே இந்த அறிவை கொடுத்தாலும் நீ புரிந்து கொள்வாயா என்பதும் சந்தேகத்திற்குரியது என்றெல்லாம் கூறினார். அதற்கு நச்சிகேதன், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த வரத்தை கேட்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அதே காரணத்தின் அடிப்படையில் நான் வேண்டும் என்று கூறுகின்றேன். நீங்கள் கடினம் என்று கூறுவதனால் அதனால்தான் இதை நான் அறிய விரும்புகின்றேன். அப்படியென்றால் இதற்கான என்னுடைய முழு முயற்சியை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தேவர்களாலும் சந்தேகிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இதை நான் அறிய விரும்புகின்றேன் என்று தன்னுடைய ஆர்வத்தின் உச்ச நிலையை நச்சிகேதன் காட்டினான். இனி அடுத்ததாக யமதர்மராஜா வைக்கின்ற சோதனை வைராகியம் இருக்கின்றதா என்பதுதான். காரணம், வைராகியம் என்ற குணம் இருந்தால்தான் இவன் இந்த ஞானத்திற்கான தியாகத்தை செய்ய முடியும். இந்த தியாகம் செய்ய வேண்டுமென்றால் வைராகியம் தேவை. அதைத்தான் சோதிக்கின்றார். முதலில் இகலோகத்தில் உள்ள பொருள்களை கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்கள், உறவுகள், ஆயுள், ஐஸ்வர்யம், பூமி அனைத்தையும் கொடுத்து பார்க்கின்றார். நச்சிகேதன் அதற்கு மயங்க தயாராக இல்லை. உடனே பரலோக வஸ்துக்களையும் கொடுக்கின்றார். சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் கொடுக்கின்றேன், நீ அவைகளை பெற்றுக்கொண்டு இந்த ஆத்ம ஞானத்தை என்னிடமிருந்து கேட்காதே. இதுவரை நேற்று நாம் பார்த்தோம். இனி நச்சிகேதனுடைய பதில். நச்சிகேதன் வைராகியம் என்ற சோதனையிலும் வெற்றியை அடைகின்றான். நச்சிகேதன் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு இந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், ஞானம்தான் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆனால் நச்சிகேதனுடைய பதிலை பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னென்ன போகங்களை, இன்ப பொருள்களை எனக்கு கொடுக்க விரும்புகின்றீர்களோ அவைகள் எனக்கு வேண்டாம், அவைகள் மீது எனக்கு பற்று இல்லை, ஏன் எனக்கு அவைகள் வேண்டாம் என்றும் குறிப்பிடுகின்றார். நான் என்ன காரணத்தினால் நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து பொருள்களையும் நிராகரிக்கின்றேன் என்ற காரணத்தை கூறி, ஆகவே எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டும் என்று கேட்கின்றான். ஒரு கால் நச்சிகேதன் இல்லை எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டும் என்று மட்டும் பேசியிருந்தால் யமதர்மராஜா என்ன நினைக்க வாய்ப்பு, இவனுக்கு நான் என்னென்ன போக பொருள்களையெல்லாம் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றேனோ அந்த போகம் எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கும் என்ற அறியாமையினால் இவன் வேண்டாம் என்று கூறுகின்றான் என்று நினைக்க வாய்ப்புண்டு. இப்போ ஒரு குழந்தையினுடைய கையில் ஒரு பலூனை கொடுக்கிறோம், ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு 100 பலூன் வாங்கலாங்கிற அறிவு இருக்காது. அந்த குழந்தை 100 ரூபாயை ரிஜெக்ட் பண்ணும், அந்த பலூனை தான் எடுக்கும். அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு பணத்துல வைராகியம் இருக்குன்னு நம் பொருள் கொள்ள முடியுமோ? முடியாது. காரணம், அதிலிருந்து என்ன இன்பம் கிடைக்கும் என்பது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. ஆகவே தெரியாததனால் அந்த குழந்தை அதை ரிஜெக்ட் பண்ணுது. அப்படி நச்சிகேதன் சிறு பிள்ளை என்னென்ன இன்பத்தை கொடுக்கின்றேன்னு நான் சொல்கின்றேனோ
அந்த இன்பத்தை அறியாததனால் அவன் அதை நிராகரிக்கின்றான் என்று யமதர்மராஜா நினைக்க கூடும் என்று நச்சிகேதன் நினைத்து தன்னுடைய வைராகியம் விவேகத்திலிருந்து உதித்தது என்று நச்சிகேதன் இப்பொழுது பேசுகின்றான். என்னைக்குமே வைராகியம் பல காரணத்துல வரலாம். ஒரு தோல்வியில வரலாம், பலகீனத்துல வரலாம். ஆனால் அது விவேகத்தில் வந்தால்தான் அது நமக்குள் நிலையாக இருக்கும். அந்த விவேக பூர்வமானது தன்னுடைய வைராகியம் என்று நச்சிகேதன் இப்பொழுது பேசப் போகின்றான். இப்ப இதுவரை நம்ம பார்த்தது யமதர்மராஜா எவைகளையெல்லாம் கொடுக்கின்றேன் என்று சொன்னது. இனி 26வது மந்திரத்தில் ஆரம்பித்து இந்த பகுதி முடியும் வரை, இந்த முதல் வள்ளி முடியும் வரை நச்சிகேதன் தன்னுடைய விவேக பூர்வமான வைராகியத்தை வெளிப்படுத்துகின்றான். இப்ப வைராகியம் என்பது இந்த லோகத்திலும் அல்லது நாம் பார்த்ததிலும் பார்க்காத கேட்ட பொருள்களிலும் உள்ள ஒரு பற்றின்மை. அந்த பற்றின்மையத்தான் வைராகியம் என்று சொல்கின்றோம். இந்த வைராகியம்ங்கிற சொல் சில சமயம் தவறாகவும் புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு, அல்லது தவறாக பயன்படுத்தியும் இருக்கின்றார்கள். பிடிவாதத்திற்கு வைராகியம்ங்கிற பெயரும், அல்லது வெறுப்பு என்ற உணர்வுக்கு வைராகியம் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் ஒரு பொருள் மீது எனக்கு வைராகியம் இருக்கின்றது என்றால் அந்த பொருள் மீது எனக்கு பற்று இல்லை என்றுதான் பொருளே தவிர வெறுப்பு உள்ளது என்பது பொருள் அல்ல. இங்கு நச்சிகேதனுடைய வைராகியம் விவேகத்திலிருந்து தோன்றியது, அறிவிலிருந்து தோன்றியது என்று நச்சிகேதன் காட்டுகின்றான். இப்ப அடுத்த கேள்வி, இந்த வைராகியம் விவேகத்திலிருந்து தோன்றியதுன்னு சொல்றோம். எப்படிப்பட்ட விவேகத்திலிருந்து தோன்றுவது? அந்த விவேகம் என்ன? எப்படிப்பட்ட அறிவிலிருந்து வைராகியம் தோன்ற வேண்டும்? அதுதான் நம்முடைய கேள்வி. இங்கு விவேகம் என்பது எந்த பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்கள் கொடுக்கும் இன்பத்தை மட்டும் நம்முடைய மனம் பார்க்கின்றது. அதே பொருள்களிடம் இருக்கின்ற தோஷம், குறைகளை நம்முடைய மனம் பார்க்கவில்லை, அறிவு பார்க்கவில்லை. அதனாலதான் அந்த இன்பத்தை மட்டும் பார்த்து மனம் அதற்கு அடிமையாகி இருக்கின்றது. இங்கு நாம் விவேகம், அறிவிலிருந்து வைராகியம் தோன்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இங்கு அறிவு என்பது எந்த பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்களினுடைய மறுபகுதி, அந்த பொருள்கள் கொடுக்கும் துன்பத்தையும் பார்த்தல், அந்த பொருள்களிடம் இருக்கின்ற குறையை பார்த்தல், அதைத்தான் விவேகம் என்று சொல்கின்றோம். அதாவது விவேகம் என்றாலே தோஷ தர்ஷனம் பண்டித லட்சணம் என்று சொல்வார்கள். இங்க பண்டிதம்னா ஞானம். அறிவினுடைய லட்சணமே தோஷத்தை பார்த்தல், குறையை பார்த்தல். ஒருவரை குறை சொல்லிக்கொண்டு பழி சுமத்துவது வேறு, குறையை பார்ப்பது, அறிந்து கொள்வது வேறு. ஒருவருடைய குறையையே பேசிக்கொண்டிருப்பதுங்கிறது நட்பண்பு அல்ல. அதை நாம் இங்கு பேசவில்லை. விவேகம் என்றால் எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படி அறிதல். யதா அர்த்தக ததா ஞானம். ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படி அறிதல். ஒரு நாணயம் 2 பக்கம் இருக்கு, அந்த 2 பக்கத்தையும் அறிவதுதான் முழுமையான ஞானம். அப்படி ஒரு பொருள் இன்பத்தை கொடுக்கும், எப்படியெல்லாம் இன்பத்தை கொடுக்கும்ங்கிறது ஒரு அறிவு. அதே பொருள் எப்படி துன்பத்திற்கும் காரணமாக உள்ளது, அந்த பொருளினுடைய மறுபக்கம், அது அந்த பொருளினுடைய குறையான அம்சம், அதையும் தெரிந்து கொள்வது விவேகம். இங்க விவேகம் என்று சொன்னால் ஒரு பொருளினுடைய முழு தன்மையை உணர்தல். நம்ம ஒரு பகுதியை உணர்வதனால அதற்கு அடிமையாகி இருக்கின்றோம். மறுபகுதியையும் உணரும் பொழுது அந்த பொருளை பயன்படுத்துவோம், ஆனால் அடிமையாக மாட்டோம். ஒரு பொருளை பயன்படுத்துவது வேறு, அதற்கு அடிமையாகி இருப்பது வேறு. இங்க அடிமை என்று சொன்னால் அந்த பொருளுக்காக தர்மத்தையே நாம் விட்டு விடுவோம். அதைத்தான் அடிமைன்னு சொல்றோம். அதுதான் லட்சியமும் போது மற்றதெல்லாம் அலட்சியமாகி விடுகின்றது. இங்கு நச்சிகேதன்
என்னென்ன பொருள்களை யமதர்மராஜா தனக்கு வரமாக கொடுக்கின்றேன் என்று சொன்னாரோ அந்த போகம், அந்த பொருளினுடைய குறைகளை இப்பொழுது நச்சிகேதன் சுட்டிக்காட்டப் போகின்றான். இப்படிப்பட்ட குறையுடைய, இப்படிப்பட்ட தோஷத்தையுடைய பொருள்களை நீங்கள் எனக்கு வரமாக கொடுப்பதாக கூறுகிறீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரத்தில், பொருள்களில் இந்தந்த குறைகளை நான் பார்க்கின்ற காரணத்தினால் அவைகள் எனக்கு வேண்டாம். அப்ப விவேகம் என்றால் தோஷ தர்சனம், குறையை அறிதல். அதாவது பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு காரணம், விவகாரத்திலேயோ வியாபாரத்திலேயோ மற்ற உறவுகள்லேயோ தோல்விக்கு காரணம் நம்முடைய மனம் குறையை காணாத காரணம்தான். டிஃபெக்ட், அதில் மறைந்திருக்கின்ற குறையை காணாததுதான் காரணம். எல்லோருமே அந்த குறையை வெளிப்படுத்த மாட்டார்கள், குறையத்தான் மறைத்து வைப்பார்கள், நிறையத்தான் காட்டி கொடுப்பார்கள். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னு சொன்னா யார் அதனுடைய மைனஸ் பாயிண்ட வெளி சொல்லுவார்கள்? அதை மறைத்து வைப்பார்கள், பிளஸ் பாயிண்ட தான் முன்னாடி காட்டுவார்கள். அப்படி நம்ம கண்ணுக்கு தெரிவது நிறை, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பது குறை. இப்ப அறிவு அப்படிங்கிறது மேலோட்டமான கண்ணுக்கு தெரியாமல் சற்று தூரத்தில் இருப்பதை பார்ப்பதுதான் அறிவு. இப்போ உலகத்தில் என்னென்ன பொருள்களெல்லாம் நமக்கு இன்பத்தையும் போகத்தையும் கொடுக்குமோ அது மேலோட்டமாக நம்முடைய அனுபவத்துக்கு கொடுக்கின்றது. அதற்கு பின் அது என்ன கொடுக்கின்றது அதை பார்ப்பதைத்தான் தீர்க்கதர்ஷி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீர்க்கதர்ஷிங்கிற சொல்லுக்கு நம்ம என்ன பொருள் எடுத்திருக்கோம்? வரப்போற காலத்தை அறிபவன் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அது ஒரு பொருள் தான். ஆனா இனி ஒரு பொருள் தீர்க்கதர்ஷி அப்படின்னு சொன்னா, தர்ஷினா பார்ப்பவன், அந்த பொருளினுடைய முழு உண்மையை அறிபவன் அப்படின்னு பொருள். இவ்விதம் என்னென்ன போகங்களை நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா கொடுக்க முன்வருகிறார்களோ அந்த போக பொருள்களினுடைய இனியொரு தன்மையை, கண்ணுக்கு தெரியாது, மேலோட்டமாக பார்த்தால் தெரியாத தன்மையை நச்சிகேதன் இப்பொழுது விளக்குகின்றான். நீங்கள் எதை எனக்கு வரமாக தருகிறேன் என்று சொல்கிறீர்களோ அந்த பொருள்களினுடைய தன்மை இப்படி இருப்பதை நான் என்னுடைய அறிவில் பார்க்கின்ற காரணத்தினால் எனக்கு இவைகள் வேண்டாம். இப்போ உன்னை வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்றது எதன் அடிப்படையில்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப விவேகத்தின் அடிப்படையில் நச்சிகேதன் போகத்தை அவன் இப்பொழுது நிராகரிக்கின்றான். இப்ப நம்ம பார்க்க போற பகுதி 26, 27, 28 இந்த 3 மந்திரங்களில் இந்த உலகத்தின் தன்மையை நச்சிகேதன் விளக்குகின்றான். அதாவது தன்னுடைய வைராகியம் விவேக பூர்வமானது என்பதை இப்பொழுது காட்டுகின்றான். இப்ப என்ன சொல்கின்றான்? மந்திரத்தை நாம் பார்த்தால் 26வது மந்திரம். இந்த 3 மந்திரமும் ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம், நமக்கு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். நம்ம சும்மா வைராகியத்தை அடையணும் வைராகியத்தை அடையணும்னு சொல்றோம். எப்படி வைராகியத்தை அடைதல்? வைராகியத்தை அடைவதற்கு என்ன உபாயம் என்றால் விவேகம். என்ன விவேகம் என்றால் பொருளினுடைய குறையை காணுதல், போகத்தில் இருக்கின்ற ஒரு குறையான அம்சத்தை உணர்தல். என்ன அந்த குறையான அம்சங்கள்? அதைத்தான் நச்சிகேதன் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இந்த உபனிஷத் கதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன கருத்தை புகட்டுகிறது என்றால், இது போல வைராகியம், விவேகம், முமுட்சுத்துவம், இந்த பண்புகளைத்தான் இந்த கதையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம். இப்ப நம்ம வைராகியத்துக்கு காரணமான, நமக்கு வைராகியம் வேணும்னா விவேகம் வேணும். எப்படிப்பட்ட விவேகம்? அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த வாக்கியத்தை நம்ம மனதில் தியானித்து சிந்திக்க சிந்திக்க நமக்கும் அந்த குறையை பற்றிய ஞானம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது போகத்தில் நமக்கு வைராகியம் ஏற்படும். அந்த வைராகியம் மோட்சத்திற்கான ஒரு முக்கியமான தகுதி. இப்ப என்னென்ன குறை? முதல் சொல் ஸ்வோபாவா மர்த்தியஸ்ய யதந்த கைதது சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜக அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ தவைவ வாகாஸ் தவ நிருத்திய கீதே.
இதுல கடைசி பகுதியை பார்த்தோம்னா, தவைவ வாகாஸ் தவ நிருத்திய கீதே, நீங்கள் எந்தெந்த பொருள்களை எனக்கு கொடுக்க விரும்புகிறீர்களோ உங்களுடைய வாகனங்கள், ஆடல் பாடல், நிருத்திய கீதே தவைவ. நிருத்திய கீதம் அப்படின்னா ஆடலும் பாடலும் அப்படின்னா நீங்க என்னென்ன சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற போக பொருள்களை எல்லாம் கொடுக்க விரும்புகிறீர்களோ அது உங்களிடத்திலேயே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட அனைத்து போக பொருள்களும் உங்களிடத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். தவ அப்படின்னா உங்களுடைய ஆடல் பாடல் அது உங்களிடத்திலேயே இருக்கட்டும். அதனோட அர்த்தம் என்ன? எனக்கு அவைகள் வேண்டாம், வரமாக எனக்கு இவைகள் வேண்டாம். ஏன்? முதல் சொல் ஸ்வோபாவாகா. இது யம தர்மராஜா என்னென்ன போக பொருள்களை எல்லாம் கொடுக்கின்றேன்னு சொன்னாரோ அந்த போக பொருள்களினுடைய தன்மையை நச்சிகேதன் இந்த ஒரு சொல்லால் விளக்குகின்றான். ஸ்வக ஸ்வோபாவாகா. ஸ்வக அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல நாளை, டுமாரோ, நாளை என்று அர்த்தம். ஸ்வோபாவாகா என்றால் நாளைக்கு அது அப்படியே இருக்குமா இருக்காதா என்று நிச்சயமாக கூற முடியாது. நீங்கள் என்ன பொருளை எனக்கு கொடுக்கிறேன் சொல்கிறீர்களோ அது இன்னைக்கு கொடுத்து விடுவீர்கள். நாளைக்கு நீங்கள் கொடுத்தபடி அப்படியே இருக்குமா இருக்காதா என்று நிச்சயமாக கூற முடியாத தன்மை உடையது. சில பேர் ஒரு ப்ராடக்டை வீட்டில் கொடுத்துட்டு போவார்கள். அது கொடுத்துட்டு போற வரைக்கும் அப்படி இருக்கும். அவர்கள் போன உடனே அது வேலை செய்யாது. காரணம் என்னன்னா அது அதனுடைய நேச்சர், அது அப்படித்தான். அப்படி நீங்கள் என்னென்ன போக பொருள்களை எல்லாம் கொடுக்கிறீர்களோ அது நாளை அப்படியே இருக்குமா இருக்காதா என்று சொல்ல முடியாத தன்மை உடையதாக இருக்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் போக பொருள்களை கொடுக்கின்றீர்கள், உறவினரை கொடுக்கின்றீர்கள், சொர்க்கலோகத்தில் உள்ள பெண்கள், ஆடல் பாடல், வாகனங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கின்றீர்கள். ஆனால் அவைகள் அப்படியே நாளை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது எதை காட்டுகின்றது? ஸ்வக பவிஷ்யதி வா நவா, நாளை அப்படி இருக்குமா இருக்காதா என்ற ஒரு நிலையற்ற தன்மையான பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கின்றீர்கள். இதுதான் போக வஸ்துவில் வர வேண்டிய முதல் ஞானம், முதல் அறிவு வஸ்துநக அனித்தியத்துவம். நாம அனுபவிக்கின்ற பொருள்களினுடைய நிலையாமை. இந்த நிலையாமை அப்படிங்கிறது தான் நம்ம மனதில் நன்கு பதிய வேண்டும். இது நிலையற்றது, நிலையற்றது. எதை வாழ்க்கையில் நாம் அடைந்தாலும் இந்த உலகத்துல அது பதவியாகலாம், பணமாகலாம், வீடாகலாம், உறவுகளாகலாம், எதை வாழ்க்கையில் இந்த பூமியில் நாம் அடைந்தாலும் அந்த பொருள் நிலையற்றது. அந்த பொருளுக்கு ஆயுள் உண்டு. இவ்வளவு காலம்தான் அது அப்படி இருக்கும். அது எல்லா காலத்திலையும் அப்படி இருந்து திடீர்னு அழிவதில்லை. அது மாறிக்கொண்டே இருந்து பிறகு அழிந்து விடும். இதெல்லாம் எதற்குனா, அப்படி அழிகின்ற பொருள் என்னுடைய பரம சாத்தியம் அல்ல. அதுதான் கருத்து. பரம சாத்தியம்னா என்னுடைய அல்டிமேட் கோல் அல்ல. அவைகளெல்லாம் என்னுடைய இடைப்பட்ட சாத்தியமாகலாம், இடையில் வருகின்ற லட்சியமாகலாமே தவிர என்னுடைய முழுமையான, என்னுடைய ஃபைனல் கோல், இறுதி லட்சியம் இந்த பொருள்கள் அல்ல. காரணம் என்ன? இதை நான் அடைந்தாலும் இதை நான் இழந்தாக வேண்டும். பிறகு நச்சிகேதன் சொல்ல போகின்றான், இந்த பொருள்களை எல்லாம் எவ்வளவு காலம் நான் அனுபவிக்க முடியும்? நீங்கள் யமலோகத்தில் யம தர்மராஜாவாக இருக்கும் வரைதான். உங்களுடைய ஆட்சி மாறினால், ஏன்னா ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்ததுல யம தர்மராஜா அவர் ஞானியா இருந்தா முக்தி அடைஞ்சிட்டு அவர் போயிருவார். பிறகு வேறொருவர் வருவார். இங்க யம தர்மராஜாங்கிறது ஒரு மனிதன் அல்ல, சொர்க்கலோகத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட். இப்ப சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு போஸ்டில் இருக்கார். அவர் போவார், இனியொருவர் வருவார், அவர் செல்வார், இனியொருவர் வருவார். அதே போல இந்திரன், வாயு அப்படின்னா
ஒவ்வொரு ஜீவர்கள் புண்ணிய வசத்தினால அந்த லோகத்தில் அந்த சக்தியுடன் இருப்பார்கள். அந்த கல்பம் முடிந்தவுடன் சென்று வேறொருவர் வந்து விடுவார்கள். அப்ப நச்சிகேதன் கூறுவான், நீங்கள் இந்த பதவியில் இருக்கும் வரைதான் இதை எனக்கு கொடுக்க முடியும். நீங்கள் சென்று விட்டால் பிறகு அவைகளும் சென்று விடும். அது மட்டுமல்ல, யமதர்மராஜா சொல்லும் பொழுது நீ எட்டர்னலா இதை அனுபவின்னு சொல்லல, அதாவது எப்பொழுதுமே அனுபவித்து கொண்டிருன்னு சொல்லல. முதல்ல 100 வருஷம் சொல்றார், பிறகு அதற்கு மேலையும் நீ எக்ஸ்டென்ஷன் செய்யலாம்னு சொல்றாரே தவிர அவரே ஒரு கால நியதியை வைத்துள்ளார். ஆகவே எதுவுமே காலத்திற்கு உட்பட்டது. எதை நான் அடைந்தாலும் அது சில காலம்தான் நம்மிடம் இருக்கும். ஆகவே சோபாவாகான நீங்கள் எந்த பொருளையெல்லாம் எனக்கு கொடுக்கிறீர்களோ அந்த பொருள்கள் அழிவுக்கு உட்பட்டது, அனித்தியமானது, நிலையற்றது. ஆகவே நிலையற்ற ஒன்றை நான் உங்களிடமிருந்து வரமாக பெறுவதும் பெறாமல் இருப்பதும் ஒன்றுதான். அதை நான் பெற விரும்பவில்லை. அது முதல் கருத்து. இப்ப முதல் குறை, எந்தெந்த இன்பங்கள் நம்மை அடிமைப்படுத்துகின்றதோ ஈர்க்கின்றதோ அதுல வைராகியம் வர வேண்டும் என்றால் நமக்கு வர வேண்டிய முதல் விவேகம் நிலையற்றது, நிலையானது அல்ல, அது ஒரு காலம் வரைதான் இருக்கும் என்ற ஞானம். பிறகு இரண்டாவது, மர்த்தியஸ்ய அந்தகன் யமதர்மராஜாவை நச்சிகேதன் அழைக்கின்றான். மனிதனுடைய இறுதிக்கு, மனிதனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கின்ற யமதேவர் அவர்களே, நீங்கள் கொடுக்கின்ற பொருள் ஸ்வபாவாகா. அந்த பாவாகான பொருள், ஸ்வபாவாகான நாளை இருக்குமா இருக்காதா என்ற தன்மையுடைய பொருள்களாக அவை இருக்கின்றது. இனி அடுத்தது இரண்டாவது தோஷம். சரி, அந்த பொருள் ஒரு கால் யமதர்மராஜா சொல்றார், நான் கொடுக்க போகின்ற பொருள் 1000 வருடம் அப்படியே மாறாமல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வைத்துக் கொள்வோமே, அப்படி ஒரு பொருள் உருவாக்கப்படுகிறது. பிறகு இரண்டாவது தோஷம், அந்த பொருள் அப்படி இருந்தாலும் அதை அனுபவிக்கின்ற நம்முடைய உடல் அப்படி இருக்குமா அப்படிங்கறதா இப்பொழுது கேள்வி. இப்போ ஒருவர் சொல்ற, ஒரு புதிய டெலிவிஷன் வந்திருக்கு, அது 200 வருடம் நான் ஸ்டாப்பா ஓடும், ரிப்பேரே ஆகாதுன்னு சொல்ற. அது வேணா 200 வருடம் ஓடும், ஆனா நம்ம எவ்வளவு நாள் ஓடுவோம்? அதுதான் கேள்வி. நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருந்து கண்ணு நல்லா இருந்து பார்த்து அனுபவிக்க முடியும்? இப்ப பொருள் அதிக காலம் இருந்தாலும் அதை அனுபவிக்கின்ற நம்முடைய உடல் மனம் அது எவ்வளவு காலம் இருக்கும்? இப்ப அதனுடைய அனித்தியத்துவத்தை இப்பொழுது நச்சிகேதன் பேசுகின்றான். இப்ப முதல் சொல் அனுபவிக்கப்படும் பொருளினுடைய நிலையாமையை பேசி, அடுத்த சொல்லில் அதை அனுபவிக்கின்ற உடல், இந்திரியங்கள், மனம் இதனுடைய நிலையற்ற தன்மையை நச்சிகேதன் கூறுகின்றான். அடுத்த பகுதியில் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜக. சர்வ இந்திரியாணாம் நம்முடைய எல்லா புலன்களினுடைய, தேஜக என்றால் சக்தி, நம்முடைய எல்லா இந்திரியங்களினுடைய சக்தியை ஜரயந்தி பலகீனப்படுத்தும். இந்த போக பொருள்கள் நம்முடைய இந்திரியங்களை பலகீனப்படுத்தும். இப்ப எந்த ஒரு போகத்தை அதிகமாக அனுபவிக்கின்றோமோ, எந்த இந்திரியத்தை அதிகமாக போகத்தில் நாம் ஈடுபடுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் அதிவிரைவாக பலகீனத்தை அடைந்து விடும். இப்ப காதுல எப்பொழுது பார்த்தாலும் அந்த இயர்போனை போட்டு கேட்டுட்டே இருந்தோம், பாட்டு கேட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் காது மட்டுமல்ல தலை முதல் கொண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? அதனுடைய சக்தியை அது இழந்து விடும். அதே போல கண்ணுல எப்பொழுது பார்த்தாலும் டெலிவிஷன் பார்த்துட்டே இருந்தோம்னா, டெலிவிஷன் மட்டுமல்ல இந்த கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கே கொஞ்ச நாள் என்ன ஆகுது, கண் அதனுடைய சக்தியை இழந்து விடுகின்றது. அப்படி நம்முடைய இந்திரியங்கள் எந்த இந்திரியத்தை அதிகமாக போகத்திற்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் விரைவில் அதனுடைய சக்தியை இழந்து விடும். அப்ப இந்த போகம் என்ன செய்கின்றதா, நீங்கள் என்னென்ன இன்பத்தை அனுபவிக்கலாம் எனக்கு கொடுக்கின்றீர்களோ அவைகள் என்னுடைய புலன்களினுடைய சக்தியை அழித்து விடும். பலகீனத்துவம், அது இரண்டாவது தோஷம்.
இப்ப முதல் தோஷம் அனித்தியத்துவம், இரண்டாவது தோஷம் பலஹீனத்துவம். என்னை அது பலஹீனன் ஆக்கிவிடும், என்னுடைய பலத்தை அழித்து விடும். அதை கூறுகின்றான். சர்வேந்திரியானாம், எல்லா இந்திரியங்களினுடைய தேஜக சக்தியை ஜரயந்தி அப்படின்னா பலஹீனப்படுத்தி விடும். அப்ப நீங்கள் எனக்கு என்ன செய்கின்றீர்கள்? நல்லதை கொடுக்கின்றேன், வரத்தை கொடுக்கின்றேன்னு சொல்லி என்னை பலஹீனன் ஆக்குகின்றீர்கள். இது சங்கரர் இந்த இடத்துல சொல்றார். ஒருவன் போகத்தை அனுபவிக்க அவனுடைய புண்ணியம் எல்லாம் அப்படியே தீருதான். அதாவது புண்ணியம்ங்கிறது நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணத்தை போல, அந்த புண்ணியம் அப்படியே தீர்ந்து விடுகிறதா. இவன் போகத்துக்கே எல்லா புண்ணியத்தையும் செலவிட்டு விட்டால் பிறகு ஞானத்துக்கு சித்த சுத்திக்கு புண்ணியம் இல்லாம போயிருமா. நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் புண்ணியத்தினாலதான் பண்ண முடியும். ஆகவே நம்முடைய புண்ணியத்தை போகத்துக்காக செலவழித்து விடக்கூடாது. சில பேர் பணம் வந்த உடனே இன்பத்துக்காக லக்ஸுரி ஆப்ஜெக்டுக்காகவே செலவழித்து விடுவார்கள். பிறகு நெசசிட்டி ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான பொருளை வாங்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்காது. அப்போ பணத்தை இன்பத்திற்கான பொருள்களுக்கு அதிகமா செலவிட்டவர்கள் அடிப்படை தேவைக்கான பொருள்களுக்கு செலவு பண்ண முடியாம தவிப்பது போல, அதே போல நம்ம போகத்திற்காக புண்ணியத்தை செலவிட்டு விட்டால் மன தூய்மைக்காக அந்த புண்ணியம் இல்லாமல் சென்று விடும் அப்படின்னு ஒருவர் எழுதுகின்றார். அவ்விதம் நீங்கள் கொடுக்கின்ற அந்த இன்பங்கள் என்னுடைய என்னுடைய இந்திரியங்களை ஜராவாக்கிவிடும், அதாவது பலகீனப்படுத்தி விடும். ஆகவே எனக்கு வேண்டாம். எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களில் வைராகியம் வருகிறது என்றால் இந்த உண்மையை என்னுடைய அறிவு பார்ப்பதனால். இது இரண்டாவது தோஷம். இப்ப முதல் தோஷம் அனித்தியத்துவம், இரண்டாவது தோஷம் பலகீனத்துவம். எப்பொழுதெல்லாம் ஒரு இன்பத்திற்கு அடிமையாகிற மனம் போகிறதோ அப்ப இந்த இரண்டு எண்ணமும் நம்ம மனதில் ஓட வேண்டும். பிறகு அடுத்தது அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ. இரண்டாவது வரியில் அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ, அதாவது நீங்கள் அதிக காலம் வாழலாம் அப்படின்னு சொன்னீர்கள். அங்கும் அதிக காலம் தான் சொன்னீர்களே தவிர நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று நீங்கள் கூறவில்லை. இப்ப அதிக காலம் வாழலாம்னா அந்த அதிகம்ங்கிறதும் கூட ஒரு கோணத்துல பார்த்தா அல்பம் அப்படின்னு சொல்ற. அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும், முடிச்சுட்டு வந்தாச்சு, வேலைக்கு போனாச்சு, ரிட்டையர்ட் ஆயாச்சு. அப்போ காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப அதிக காலம்னு நீங்க சொல்வது உண்மையிலேயே அல்பமான காலம்தான். இப்ப எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீ வாழுன்னு சொல்லி அங்கேயும் நீங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் சொல்கிறீர்கள். அது அல்பம். அல்பம்னா சிறியது. இந்த அல்பம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு, அதாவது என்னை நிறைக்காது. எது அல்பமோ அது என்னை முழுமையாக நிறைக்காது. நீங்கள் எதையெல்லாம் எனக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அது என்னை நிறைக்காது. அது குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டு அடிப்படையிலும் சிறியது தான். நீங்கள் அதிகம்னு சொன்னாலும் கூட அது சிறியது தான். ஆகவே தவைவ வாகாஸ் தவ நிறுத்திய கீதே, உங்களுடைய வாகனங்களும் நீங்கள் கொடுக்கின்ற இசை கருவிகளும் உங்களிடத்திலேயே இருக்கட்டும். நீங்க எதெல்லாம் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறீர்களோ அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த மந்திரத்தில் நீங்கள் கொடுப்பது அல்பமாக எனக்கு தெரிகின்றது, நீங்கள் கொடுப்பது பலகீனப்படுத்தும், நீங்கள் கொடுக்கின்ற பொருள் நிலையற்றதாக இருக்கின்றது என்று இந்த 3 தோஷத்தை இதில் நச்சிகேதன் குறிப்பிட்டான். இனி அடுத்த மந்திரம் 27வது மந்திரத்தில் மேலும் சில தோஷங்களை நச்சிகேதன் காட்டுகின்றான். அதாவது நச்சிகேதனுடைய விவேகம். இதில் ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக, ரொம்ப முக்கியமான வாக்கியம் அது. ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக,
மனுஷ்யக என்றால் மனிதன். இங்கு மனிதன் என்றால் மனிதனுடைய மனம். வித்தேன பணத்தினால், வித்தம்னா மணி, பணம், பணத்தினால் ந தர்ப்பணீயக நிறைவடைய மாட்டான். ஒரு மனிதன் பணத்தினால் நிறைவை அடைந்து விட மாட்டான். ஒரு மனிதனுடைய மனம் பணத்தினால் மட்டும் நிறைவை அடைந்து விடாது. ஆகவே என்னன்னா, நீங்கள் என்ன எனக்கு கொடுக்கின்றீர்கள்? பொருள்களை கொடுக்கின்றீர்கள், இகலோக பரலோக பொருள்களை கொடுக்கின்றீர்கள், பூமியை கொடுக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள். பிறகு ஹஸ்தி, ஹிரண்ய, மஸ்வான், தங்கம், வாகனங்கள், குதிரை, யானை போன்றவைகளை எல்லாம் கொடுக்கின்றீர்கள் சொல்கிறீர்கள். இப்படிப்பட்ட பணத்தினால் எந்த மனிதனும் திருப்தியை அடைய மாட்டான். பிறகு எதற்கு பணம் சம்பாதிக்கின்றார்கள்னா, அது ஒரு சாதனை. மணி அப்படிங்கிறது ஒரு சாதனையா இருந்தா ஒரு நல்ல சர்வெண்ட். அது மாஸ்டர் ஆகும்போது தான் மணி இஸ் அ குட் சர்வெண்ட், பேட் மாஸ்டர்னு சொல்லுவார்கள். சிலதெல்லாம் சர்வெண்டா இருந்தா நல்லா இருக்கும், மாஸ்டரா இருந்தா நல்லா இருக்காது. அப்படி இந்த பணம் அப்படிங்கிறது அதை நம்ம நம்மளுடைய சாஸ்திரத்துல சம்பிரதாயத்துல லக்ஷ்மின்னு சொல்லி வணங்குகின்றோம். நம்ம பணத்தை இழிவா பேசுவதோ வேண்டான்னு சொல்வதோ கிடையாது. அது வணக்கத்திற்குரிய பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யம், அது பகவானுடைய ஒரு படைப்பு. அதை நம்ம மதிக்கின்றோம். அதனாலதான் ஒரு ரூபாய் நோட்டையும் கூட நம்ம காலில் மிதிக்க மாட்டோம். ஏன்னா அது இறைவன் சொல்லி அதை மதிக்கின்றோம். பிறகு ஒரு புஸ்தகத்தை நம்ம காலில் மிதிக்க மாட்டோம். அது சரஸ்வதி, அறிவை கொடுக்கும் சக்தின்னு சொல்லி அதையும் நாம் மதிக்கின்றோம். ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது நம்மை நிறைக்கும் சாதனை அல்ல, நம்முடைய மனதை நிறைக்கும் ஒரு லட்சியம் அல்ல. அது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அதெல்லாம் நம்ம அனுபவத்துல தெரியுது அல்லது அனுமானத்தில் தெரிகின்றது. ஒருவனுக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தினால் அவனுடைய மனதில் நிறைவு ஏற்படாது. அதனாலதான் இந்த பணமா பாசமான்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? பணத்தை விட பாசம்னு சொல்றோம். வேதாந்தத்துல அடுத்தது சொல்லிருவோம், பாசமா பக்தியான்னு அடுத்த கேள்வி. அதுல பாசத்தை விட்டு பக்திக்கு வரணும். அதாவது ஒருவன் பணத்தை லட்சியமா வச்சு அவன் என்ன செய்து விடுகின்றான்? எல்லா உறவுகளையும் விட்டு விடுகின்றான். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை போன்ற உறவுகளை எல்லாம் பணத்தினால, பணத்தை பிரதானமா வச்சு விட்டு விடுகின்றான். அப்ப வீடு என்ன ஆயிடுதுன்னா வெற்றிடம் ஆகி விடுகின்ற. இப்ப ஒருவருக்கு சொல்றோம், உனக்கு ஒரு பிளாட் தர்றேன், அதுல என்னென்ன பொருள் எல்லாம் வேணுமோ வச்சுக்கோ, அங்க ஒன்ன தவிர வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன? அது ஒரு சிறைதான். அப்போ நமக்கு வீட்டுல உறவினர்கள் தேவை. ஒரு தேவைப்பட்ட பணம் நமக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்கும் போது உதவி செய்யாது. ஒரு உயிருடைய மனிதன் தான் நம்மை பாதுகாப்பான். நம்ம பணத்தை விட அன்பை நம்முடைய மனம் எதிர்பார்த்து இருக்கின்றது. இப்ப மனிதர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? பணத்தை பிரதானமா எடுத்துட்டு அறியாமையினால நல்ல உறவுகள், நமக்கு அன்பு செலுத்துபவர்களை அவர்கள் பகைத்து விடுகிறார்கள். அப்ப இவன் அன்புக்கு ஏங்கி இருக்கின்றான். மனதுல எல்லா விதமான நோய்களும் விடுகிறது. அதனாலதான் சொல்வார்கள், இவன் பணத்தினால எல்லா அன்பு செலுத்தும் உறவுகளை விட்டு விட்டு அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு நாயை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறான். காரணம் என்ன? அந்த நாய் வீட்டுக்குள்ள ஏன் வருதுன்னா, அன்பு செலுத்துகின்ற மனிதர்களை எல்லாம் நம்ம விரட்டி விட்டோம், பகைத்து விட்டோம். எதற்குன்னா வித்தம், பணம் அப்படிங்கிற ஒரு பிரதானமாக எடுத்துக்கொண்டு. அப்போ அன்பை கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, அன்பை வாங்குறதுக்கு நமக்கு ஜீவன் இல்லை. அதனால பெட் தெரப்பின்னு சொல்லி இப்ப மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் உனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா, நீ நாயை வச்சுக்கோ, பூனையை வச்சுக்கோன்னு சொல்கிறார்கள். ஏன் இந்த நிலை வந்துச்சுன்னா, நீ நல்ல மனிதர்களை எல்லாம் விரட்டி விட்டாய், பகைத்து விட்டாய், மனது வெற்றிடமாகிவிட்டது. ஆகவே என்னன்னா, உனக்கு அன்பு செலுத்துவதற்கும் அன்பை பெறுவதற்கும் உனக்கு ஒரு உயிர் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்கிறார்களாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த வித்தம் அப்படிங்கிறது நம்மை நிறைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் வருது, ஒரு நல்ல உள்ளம் தேவையா அல்லது பணம் தேவையான்னு சொன்னா நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? அந்த உள்ளம் அன்பைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அதைத்தான் நச்சிகேதன் சுட்டி காட்டுகின்றான். ந வித்தேன, ஒருவனை பணம் மனதை நிறைக்காது. பணத்தினால எந்த மனிதனும் நிறைவை அடைய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை எனக்கு வரமாக கொடுப்பதாக கூறுகிறீர்கள்?
பணத்தைத்தான் பொருளைத்தான் கொடுப்பதாக கூறுகிறீர்கள். எனக்கு மன நிறைவு வேண்டும் என்றால் இது எனக்கு வேண்டாம். இப்ப இது ஒரு பெரிய டிஸ்கவரி. அதாவது பணம் வாழ்க்கைக்கு தேவை. சாஸ்திரமே உபனிஷத்தை சொல்லுது, நீ செழிப்பாக இருக்க வேண்டும், நீ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும் அப்படின்னால சாஸ்திரம் கூறுகிறது. இந்த பணம் சம்பாதிக்க கூடாதுன்னோ பணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் அவைகள் நம்முடைய பரம லட்சியம் அல்ல. ஒரு இடம் வருது, பணம் முக்கியமா அன்பு செலுத்துகின்ற உள்ளம் முக்கியமா அப்படின்னு சொன்னா நம்ம எதை எடுக்கணும்? நம்ம அந்த மனிதனைத்தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர பணத்தை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. இப்ப எல்லா உறவுகளுக்குள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது சகோதரர்கள் சகோதரிகள், இதுக்குள்ள எல்லாம் எதன் அடிப்படையில் நமக்கு கசப்பான உணர்வு பிரிவு வருகிறதுன்னு பார்த்தா அங்க பிரையாரிட்டி பணம் தான் நிற்கின்றது. அதுவும் எவ்வளவு? மிக மிக அல்பமான பணம். அல்பமான பணத்திற்கு ஒரு நல்ல இதயத்தை நாம் இழக்கின்றோம். அதுக்கு என்ன காரணம்னா இந்த உண்மை நமக்கு தெரியவில்லை. அதாவது பணம் போற லாஸ், ஒரு உறவினுடைய லாஸ், இதுல எது அதிகமான இழப்பு இதை நமக்கு பார்க்க தெரியவில்லை. காரணம் என்னன்னா அதுதான் மோகம். அது பிறகு சொல்ல போறார், வித்தேன மோகம். பணத்தினால் வந்த மோகத்தினால் மனிதர்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக, எந்த மனிதனையும் பணத்தால் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு ஜடமான பொருள். அதுல ஜடமான பொருளைத்தான் வாங்க முடியும். ஜடமான தங்கத்தை கொண்டு வேறு ஜடமான பொருளைத்தான் வாங்க முடியும். உணர்வான அன்பை கொண்டுதான் வேறு ஒரு அன்பான உள்ளத்தை வாங்க முடியும். தியாகத்தினால்தான் நம்மை காக்கின்ற மற்ற உள்ளங்களை வாங்க முடியும். ஜடமான பணம் ஜடமான பொருளைத்தான் கொடுக்கும். நம்ம உணர்வு உடைய மனிதர்கள். அந்த உணர்வு உடைய மனிதர்களுக்கு பணம் என்பது திருப்திப்படுத்தும் சாதனை அல்ல. ஆகவே என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பொருள் வேண்டாம். இனி அடுத்த பகுதியில் லப்ஸ்யாமகே வித்தம் அத்ராக்ஷ்ம சேத்வா, இந்த பணம் இருக்கின்றதே அதை ஒரு சிறு முயற்சியினால் அல்லது உங்களை பார்த்த காரணத்தினாலேயே நாங்கள் அடைந்து விடுவோம். அதை போய் வரமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வரமா எதை கேட்கணும்னா, எது மிக கடினமோ முடியாததோ அதை கேட்கணும். இந்த பணம் கொஞ்சம் தவம் பண்ணா பணம் விடும். அதனாலதான் ஒருவர் ஒரு சிஷ்யர் குருவிடம் போய் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுத்து என்னை அனுப்பினீர்கள், எனக்கு யாருமே உணவு கொடுப்பதில்லை, யாருமே சரியான இருப்பிடம் கொடுக்கவில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னார். உடனே அந்த குரு சொன்னார், நீ கொஞ்சம் தவம் பண்ணே உனக்கெல்லாம் அதிகமாக பொருள் குவியும். கொஞ்சம் தவம் பண்ண உனக்கு அதிக பொருள் வரும். இப்ப அப்படி வராததுக்கு காரணம் உன்னிடம் தவம் இல்லை. உனக்கு கொஞ்சம் தவம் வந்தா பொருள் எல்லாம் ரொம்ப வந்துருமா. பிறகு அடுத்தது சொன்னார், அதிக தவம் செய்து அந்த பொருளிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொன்னார். நீ கொஞ்சம் தவம் பண்ண பணம் ரொம்ப வந்துடும். பணம் ரொம்ப வந்துடுதுன்னு சொல்லி தவத்தை விட்டு விட்டால் நீ அழிந்து விடுவாய். பிறகு அதை விட கொஞ்சம் அதிகமா தவம் செய்து அந்த பணத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். அப்போ உனக்கு பொருளும் பணமும் சரியான உணவும் கிடைக்கவில்லை என்றால் உன்னிடம் தவம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சிறு தவத்தில் எவ்வளவு பொருளை வேண்டுமானாலும் என்னால் அடைய முடியுங்கிற பட்சத்துல உங்களிடத்தில் எதற்கு வரமாக, மூன்றாவது வரமாக இந்த பணத்தை பொருளை நான் அடைய வேண்டும்? ஆகவே எனக்கு வேண்டாம். பிறகு இரண்டாவது வரியில் ஜீவிஷ்யாமோ யாவத் ஈஷ்யசி துவம், நீங்கள் கொடுத்த இந்த பொருளை கொண்டு வாழ்வோம், நான் வாழ்வேன். எதுவரைனா யாவத் ஈஷ்யசி துவம், எதுவரை நீங்கள் யம பதவியில் இருக்கின்றீர்களோ. யமலோகத்துல யம பதவியில இருக்கிற வரைக்கும் தான் இவைகளையெல்லாம் நான் அனுபவிக்க முடியும். பிறகு உங்களுக்கு அந்த சக்தி சென்று விட்டால் நீங்கள் கொடுத்த அனைத்தையும் நான் இழக்க வேண்டியது இருக்கும். இதுவும் அனித்தியத்துவத்தை குறிக்கின்றது. உங்களுடைய ஆட்சி இருக்கும் வரைதான் இதை நான் அனுபவிக்க முடியும். ஆகவே என்ன முடிவு? வரஸ்துமே வரணீய ச ஏவ,
வரங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வரம் இதுதான். வரணியக ச ஏவனா, நான் வரமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த ஆத்ம ஞானமே தவிர நீங்கள் கொடுக்கின்ற எந்த ஜடப் பொருளும் அல்ல. பிறகு அடுத்த பகுதி, அடுத்த மந்திரம். இதில் மேலும் நச்சிகேதன் தன்னுடைய விவேகத்தை வெளிப்படுத்தி விவேக பூர்வமான வைராகியத்தை வெளிப்படுத்துகின்றான். அஜீரியதாம் அமிர்தானாம் உபேத்திய ஜீரியன் மர்த்திய க்வதஸ்த பிரஜானன் அபித்யாயன் வர்ணரதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவிதே கோரமேத. இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த வைராகியத்தை கொடுக்க உதவி செய்யும் மந்திரங்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு அடிமைத்தனம் வைராகியம் நம்மை விட்டு செல்கிறதோ அப்பொழுது இந்த மந்திரங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம சிந்தித்து இதனுடைய அர்த்தத்தை அப்படியே கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அர்த்தத்தை மனதில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். அதுல இந்த வாக்கியம் இருக்கே, ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக. தர்ப்பணம் அப்படின்னா திருப்திப்படுத்துதல். இது நமக்கு ஒரு சூத்திரத்தை போல மனசுல சுத்தி கொண்டே இருக்கணும். எப்பொழுது பணத்துக்காக ஒரு உறவையோ தர்மத்தையோ காம்ப்ரமைஸ் பண்ண நினைக்கிறோமோ அப்ப இந்த வாக்கியம் உள்ள வரணும். பொருளினால் நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொள்ள முடியாது. இனி இங்க என்ன சொல்கின்றான், அஜீரியதாம் அமிர்தானாம் உபேத்திய. இப்போ உங்களிடத்தில் ஆத்ம ஞானம் என்ற அழியாத ஒரு பொருள் இருக்கின்றது. நானோ அந்த ஞானம் இல்லாமல் அழியக்கூடிய ஒரு சம்சாரியாக இருக்கின்றேன். இப்ப சம்சாரியாக இருக்கின்ற நான் சம்சாரத்தை கடக்க வைக்கும் ஞானத்துடன் கூடிய உங்களிடம் எதை பெற்றால் உண்மையான அது ஒரு லாபம். இப்ப மோட்சத்தை அடைய வைக்கும் ஞானம் உங்களிடம் இருக்கின்றது. என்னிடத்தில் மோட்சத்தை அடைய வைக்கும் ஞானம் இல்லை. இப்ப உங்களை அணுகி நான் அந்த ஞானத்தை பெற்றால்தான் நான் உண்மையில் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றவன் ஆகின்றேன். உங்களிடத்துல போய் அழிகின்ற ஒன்றை மீண்டும் நான் பெற்று வந்தால் பிறகு நான் எதை பெற்றவன் ஆகின்றேன்? இப்ப அழியாத ஞானத்தை உடைய உங்களை அணுகிய நான், மனிதனாகிய நான் எதை பெற வேண்டும்? அழியாத அறிவை உடைய அழியாத மோட்சத்திற்கு காரணமான ஞானத்தை தான் நான் பெற வேண்டும். அதாவது ஒருவரிடத்துல நம்ம செல்றோம், சென்று நம்மிடத்துல இல்லாதது அவரிடம் பெற்று வந்தாதான் உண்மையான யாச்சகம். நம்மளே ஒரு புதிய ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஊர்ல கிடைக்காதது அந்த ஊர்ல மட்டும் கிடைக்கிறத வாங்கிட்டு வருவோம். ஒரு சாதாரணமா ஷாப்பிங்லயே இந்த லாஜிக்கை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம கிட்ட இல்லாததைத்தான் அந்த ஊர்ல போய் வாங்கிட்டு வருவோம். இப்ப ரிஷிகேஷ்ல போய் இங்க என்ன கிடைக்குதோ அதையா வாங்கிட்டு வருவோம். நம்ம ஊர்ல கிடைக்காத வாங்கிட்டு வருவோம். அப்போ உங்களிடம் நான் உன்னை பெறணும்னா என்னிடம் இல்லாததைத்தான் பெறணும். அதாவது என்னிடம் இல்லாதது என்னன்னா ஞானம், உங்களிடம் அது இருக்கின்றது. ஆகவே அதைத்தான் நான் பெற வேண்டும். பிறகு என்ன சொல்கின்றான், அபித்யாயன் வர்ணரதி பிரமோதான். நீங்கள் என்னென்ன இன்பத்தை கொடுப்பதாக சொல்கிறீர்களோ அவைகளையெல்லாம் நான் தியானித்து பார்த்தேன். அபித்யாயன் அப்படின்னா நன்கு ஆலோசித்து பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன். என்னன்னா வர்ண ரதி பிரமோதான். வர்ணரதி பிரமோதான்னா அந்த இன்பங்கள், எந்தெந்த இன்பங்களெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுப்பதாக கூறினீர்களோ அனைத்து இன்பங்களையும் நான் ஆலோசனை செய்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன். சிந்தித்து பார்த்துத்தான் இவைகளை நான் உணர்ந்தேன், இதனுடைய குறைகளை நான் உணர்ந்தேன். இப்படி சிந்தித்து பார்த்த நான் அதிதீர்கே ஜீவிதே, சற்று அதிக காலம் கிடைக்கின்ற இந்த இன்பத்தில் கோரமேத, யார்தான் இதை தேர்ந்தெடுத்து இன்பத்தை அடைவார்கள்? கொஞ்ச நாள் கிடைக்கின்ற இந்த இன்பத்தில் யார்தான் திளைப்பார்கள், மகிழ்வார்கள்? ஆகவே என்னன்னா எனக்கு இவைகள் வேண்டாம். இப்ப வேண்டாம்னா ஏன் வேண்டாம்ங்கிறத ரொம்ப முக்கியம். எதனால் நான் இதை நிராகரிக்கின்றேன் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பல தோஷங்களை சாஸ்திரம் கூறும். நம்ம இங்க பார்த்தது அனித்தியத்துவம்ங்கிற தோஷம், பலகீனத்துவம்ங்கிற தோஷம், பிறகு
இனி ஒரு பெரிய தோஷம் சாதிஷயம்னு ஒரு தோஷத்தை சொல்வார்கள். சாதிஷயம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு இன்பத்தை அடைந்தாலும் அந்த இன்பத்திற்கு மேல் அங்கு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்பத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அதற்கு மேல் அங்க அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய மனம் எப்படி படைக்கப்பட்டுள்ளதுன்னா, அந்த மேல் இருக்கிறத தான் பார்க்கும். அதுல நமக்கு திருப்தி வராது. இதற்கு மேலும் அடையலாம், இதற்கு மேலும் அடையலாம், இப்படியே தான் மனம் பார்க்குமே தவிர ஒரு நிறைவு அப்படிங்கிறது எதிலும் கிடையாது. எந்த ஃபீல்டில் எடுத்துட்டாலும் நிறைவுங்கிறது கிடையாது. ஒருத்தன் ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னு வச்சுக்கோமே, நிறைவா அடைந்து விட்டான்னு சொல்ல முடியுமா? அடுத்த ஒலிம்பிக்லயும் வாங்கணும்னு ஆசை வருமே. அப்படி என்னதான் மேல போனாலும் அது தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயற்கை என்ன, எல்லாமே சில காலம்தான். அதற்கு மேல அந்த ஃபார்ம் போயிருதுன்னு சொல்லுவார்கள். நம்ம we have to lose, அதை நாம் இழந்துதான் ஆக வேண்டும். இப்படி நச்சிகேதன் எந்த போக பொருள்களையெல்லாம் கொடுக்கின்றேன் என்று சொல்கிறீர்களோ அதனுடைய அனைத்து தோஷத்தையும் அறிவினால் உணர்ந்து, ஆகவே எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டான். இனி இந்த முதல் பகுதி, முதல் செக்ஷனுடைய இறுதி மந்திரம். இது உபனிஷத் பேசுவதாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நச்சிகேதனே பேசுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இறுதி மந்திரத்துல இந்த சோதனையினுடைய முடிவு. இப்ப யம தர்மராஜா உணர்ந்து விடுகின்றார், நச்சிகேதனுக்கு முழுமையான விவேகத்திலிருந்து தோன்றிய வைராகியமும் இருக்கின்றது என்பதை உணர்கின்றார். ஆகவே இந்த செக்ஷன் எப்படி முடிவடைகின்றது? யஸ்மின் இதம் விசிகித்சந்தி மிருத்யோ யத் சாம்பராயே மகதி புரோகினஸ்தது. இந்த வாக்கியம் நச்சிகேதன் கூறுகின்றான். அதாவது, எந்த ஒரு சந்தேகத்தை நான் உங்களிடமிருந்து கேட்டேனோ, இது சாதாரணமான பிரத்யக்ஷம், அனுமானம் போன்ற ஞானத்தை கொடுக்கும் கருவிகளினால் அடையப்பட முடியாது. என்னுடைய புலனின் துணை கொண்டு ஆத்மாவை அடைந்து விட முடியாது. அல்லது யூகத்தின் துணை கொண்டு, தர்க்கத்தின் துணை கொண்டும் இந்த ஆத்ம தத்துவத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? நச்சிகேதன் மிக அழகாக கூறுகின்றான், யோயம் வரக கூடமனு பிரவிஷ்டக. இப்பொழுது பெரிய ரகசியமாக ஆகிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னா, பேசாம யம தர்மராஜா கொடுத்திருந்தா இந்த ஞானத்தினுடைய வேல்யூ தெரியாம நச்சிகேதன் வாங்கியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த ஞானத்தை நான் கொடுக்க மாட்டேன், எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், எந்த லோகத்தில் இருக்கிற இன்பத்தை வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன்னு சொன்ன உடனே இந்த ஞானம் இவைகளை விட பெரிதாகி விட்டது. இப்போ ஒருவர் நம்ம இடத்துல ஒண்ணு கேட்கிறார், அதை கொடுப்பதற்கு பதிலா இனி ஒன்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் வேல்யூ அதிகமாகுது. காரணம் என்ன? இதை நான் கொடுக்க விரும்பவில்லை, இதற்கு பதிலா இனி ஒன்னை கொடுக்கின்றேன்னு சொல்லும் பொழுதே அது இதை விட மதிப்பு அதிகமாகி விட்டது, அதனாலதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம். அதே போல நான் ஞானத்தை கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக எல்லா லோகத்தில் உள்ள அனைத்து இன்பத்தையும் கொடுக்கின்றேன்னு சொல்வதிலிருந்து அனைத்து லோகம், பொருள், அவைகளை காட்டிலும் இந்த ஒரு ஞானம், ஒரு வாக்கியம் மேலானது ஆகி விடுகின்றது. அது எப்படின்னு சொன்னா, கர்ணனுடைய வாழ்க்கையில குந்தியினுடைய ஒரு வார்த்தை இருக்கே, அது எல்லா பொருள்களை விட மேலானது. நான் தான் உன்னுடைய தாய் அப்படிங்கிற வார்த்தை கர்ணனுக்கு எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்குமோ அந்த இன்பத்தை எந்த பொருளும் கர்ணனுக்கு அதுவரை கொடுக்கவில்லை, அதுவரை கொடுக்க முடியாது. அதற்கு மேல வேற எந்த பொருளும் அவனுக்கு கொடுத்திருக்க முடியாது. அப்ப அந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. அதுவும் என்ன, ஏற்கனவே உண்மையான ஒரு வஸ்து. கர்ணன் ஏற்கனவே குந்தியினுடைய மகன்தான். அது உண்மையாக இருந்தாலும் அந்த ஒரு சென்டென்ஸ் கர்ணனுக்கு எப்படிப்பட்டதுன்னா, இப்ப எடை போட்டோம்னா கர்ணனுக்கு அனைத்து மகாபாரதத்துல எதற்காக யுத்தம் செய்தார்களோ அந்த ராஜ்யமே ஒரு பக்கம், பிறகு குந்தியினுடைய ஒரு வார்த்தை, நான் தான் உன் தாயின் ஒரு வார்த்தை, இதுல எதுக்கு வேல்யூ அதிகம்னா அந்த வார்த்தைக்கு தான் வேல்யூ அதிகம். அதே போல
அகம் பிரம்மாஸ்மி, நானே பூர்ணமான பிரம்மன், அல்லது நீயே அந்த பிரம்மன்கிற ஒரு வாக்கியம் இருக்கே, அந்த ஞானம் அதுவா? பிறகு இந்த உலகத்துல என்னென்னலாம் படைக்கப்பட்டுள்ளது அதுவா அப்படின்னு கேட்டா, அந்த வாக்கியத்துக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம், அந்த வாக்கியம் தான் மேலானது. அதைத்தான் நச்சிகேதன் குறிப்பிடுகின்றான். அதாவது நீங்கள் இந்த வரத்தை கொடுக்க தயங்குவதிலிருந்தும், இதற்காக இவைகளையெல்லாம் கொடுக்கின்றேன்னு சொல்வதிலிருந்தும், இப்பொழுது இந்த ஞானமானது எனக்கு அதிக மதிப்பாகி விட்டது. இந்த ஞானம் எனக்கு அதிக வேல்யூ இப்ப வந்தாச்சுன்னு சொல்றான். கூடமனு பிரவிஷ்டக அப்படின்னு சொன்னா இது பெரிய ரகசியமாகி விட்டது. இப்பொழுது இந்த ஆத்ம ஞானத்தில் எனக்கு விருப்பம் மீண்டும் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்றான். காரணம் என்ன? நீங்க கொடுக்க மறுத்ததே அதற்கு ஒரு காரணம். ஆகவே தஸ்மான் நச்சிகேதா நாண்யம் விருணீதே. ஆகவே இந்த நச்சிகேதன் தன் பெயரை சொல்லியே சொல்றான், இந்த நச்சிகேதன் வேறு வரத்தை கேட்க மாட்டான். இந்த ஞானத்தை தவிர வேறு வரத்தை இந்த நச்சிகேதன் கேட்க மாட்டான். இத்துடன் முதல் செக்ஷன், முதல் பகுதியானது முடிவடைகின்றது. இந்த உபனிஷத்து 2 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 3 செக்ஷன் பிரிக்கப்பட்டுள்ளது. அதுல முதல் அத்தியாயத்துல முதல் பகுதி இத்துடன் முடிவடைகிறது. இதோடு இந்த சோதனையும் முடிவடைகின்றது. அதாவது ஞானத்துக்கு நச்சிகேதன் தகுதியா என்ற சோதனையும் முடிவடைகின்றது. நச்சிகேதனுக்கு விவேகம் உண்டு, வைராகியம் உண்டு, பிறகு முமுட்சுத்துவம் உண்டு என்பதை யமதர்மராஜா புரிந்து கொள்கின்றார். காரணம், தன்னுடைய வைராகியம் விவேக பூர்வமானதுன்னு நச்சிகேதன் காட்டிவிட்டான். அப்போ நச்சிகேதனுக்கு நிலையாமை அப்படிங்கிற ஒரு விவேகம் உண்டு. பிறகு இந்த உலகம் போகம் நிலையாமைங்கிற அறிவு உண்டு. நிலையான ஒன்றில் முழு ஆர்வத்தை காட்டினான், அதை முமுட்சுத்துவம்னு சொல்றோம். பிறகு சொர்க்கத்திற்கான யாகத்தை பற்றிய சொன்னவுடன் அப்படியே அவன் திருப்பி சொன்னான். இதிலிருந்து மன அமைதி, மனக்கட்டுப்பாடெல்லாம் அவனுக்கு இருக்கின்றது. பிறகு அவனே சொன்னான், ஸ்ரத்தையுடைய எனக்கு இந்த யாகத்தை உபதேசியுங்கள்னு சொன்னான். இப்ப நச்சிகேதனுக்கு ஸ்ரத்தை உண்டு. இவ்விதம் ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து தகுதிகளையும் யமதர்மராஜா நச்சிகேதனிடம் பார்க்கின்றார். இனி அடுத்த செக்ஷன், முதல் அத்தியாயத்தில் 2வது வள்ளி அது ஆரம்பமாகின்றது. இங்கு எப்படி ஆரம்பமாகின்றது என்றால், இன்னும் யமதர்மராஜா ஆத்ம ஞானத்தை பேச ஆரம்பிப்பதில்லை. இனி என்ன செய்ய போகின்றார்? ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பதற்கு முன் வேறு சில கருத்துக்களை சில மந்திரங்களில் கூறப் போகின்றார். அது என்னென்ன கருத்துக்களை 2வது செக்ஷன், 2வது வள்ளியில் பேசப் போகிறார் என்றால், 14வது மந்திரத்தில் இனிமேல் நச்சிகேதன் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றான். அதே கேள்வி. அதற்கு பிறகுதான் ஆத்ம உபதேசம் வருகின்றது. அதற்கு முன் வேறு சில கருத்துக்கள். அதுல என்னென்ன கருத்துக்கள் என்றால், முதல் கருத்து இப்படிப்பட்ட தகுதியை உடைய மாணவர்கள் அரிது என்று சொல்ல போகின்றார். நச்சிகேதனை போன்ற மனதை அடைந்த தகுதியை அடைபவர்கள் துர்லபம். 2வது இந்த ஞானத்துடன் இருப்பவர்களும் துர்லபம். ஆசிரியரும் வெரி ரேர். இந்த ஞானத்துடன் இருப்பவர்களும் துர்லபம். அதாவது இதெல்லாம் ஞானத்தினுடைய மகிமை, சிஷ்யர்களுடைய மகிமை, குருவினுடைய மகிமை. அதை கூறப் போகின்றார். பிறகு இந்த மார்க்கம் இருக்கே, இது ராயல் பாத் அப்படின்னு சொல்வார்கள். இந்த ஞான மார்க்கம் மிக உத்தமமான மகிமை பொருந்திய மார்க்கம். இதில் பயணம் செய்பவர்களும் மிக அரிது. இந்த ஞானத்திற்கு தகுதி அடைபவர்களும் அரிது. இந்த ஞானத்துடன் இருந்து உபதேசம் செய்பவர்களும் மிக மிக அரிது. அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடியது அல்ல. பிறகு இதில் பாதை, இந்த பாதை இருக்கே அதுவும் அரிது, கடினம் என்றெல்லாம் கூறி, பிறகு மோட்சத்திற்கான சாதனை, நச்சிகேதனுடைய விவேகம், வைராகியம், இவற்றினுடைய பெருமை, இதெல்லாம் கூறப் போகின்றார். அப்படி கூறப் போகையில் எப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால், நம்முடைய லட்சியத்தை
ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு சொல்லாக பிரித்து இவர் ஒரு முகவுரையாக ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு லட்சியங்கள் நம் முன் இருக்கின்றது. நச்சிகேதா, நீ ஸ்ரேயஸ் மேலான ஒன்றை தேர்ந்தெடுத்தாய், பிரேயஸ் இன்பத்தை கொடுப்பதை துறந்து விட்டாயின்னு சொல்லி நச்சிகேதனுடைய வைராகியத்தை புகழ்கின்றார். நச்சிகேதனுடைய விவேகத்தை ஸ்துதி செய்து ஆசிரியர், மாணவர், உபதேசம், ஞான மார்க்கம் இதெல்லாம் அரிது என்றெல்லாம் கூறப் போகின்றார். இப்படியெல்லாம் கூறியதற்கு பிறகுதான் ஆத்ம ஞானம் வர இருக்கின்றது. நாளை நாம் மேற்கொண்டு தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.